அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் நம்மளுடைய எம்சிசி போர்ட்டலில் அப்டேட் கொடுத்துருக்கிறது என்னன்னா, பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட் டீட்டெயில்ஸ் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் காலேஜ் ஆட் பண்ணும்போது அதில் ஃபீஸ் டீட்டெயில் மட்டும் நீங்கள் அதில் ஷோ ஆகும், நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் அது நீங்கள் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்க ரொம்ப அந்த காலேஜினுடைய இன்ஸ்டியூட் டைப் ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டல் பாருங்களேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஸ்டியூட் டைப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் உங்கள் ஆல் இண்டியா எக்ஸப்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இன்ஸ்டியூட் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் நேம் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இப்போ நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எம்சிசி கொடுக்குறேன். கிளியராக பாருங்கள். ஸோ அதில் அப்படி நீங்கள் கொஞ்சம் லோட் ஆகுது, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதில் கோர்சஸ் எம்பிபிஎஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த ப்ரோக்ராம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு அவைலபிலிட்டி இங்கே பாருங்கள், இன்ஸ்டியூட்னுடைய கோடு இருக்கும், இன்ஸ்டியூட் நேம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, அவங்களுடைய டீட்டெயில் ஃபுல் அட்ரஸோடு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இருக்கும், பாண்ட் அமௌண்ட் ஸ்டேட்டஸு, அப்புறம் அதனுடைய ஃபீஸ் ஸ்டேட்டஸு, அதனுடைய என்னன்றது கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வியூ ப்ரொஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ அந்த காலேஜுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள். இப்போ அந்த காலேஜ் என்ன, அதுக்கப்புறம் அந்த காலேஜினுடைய மெயில் அட்ரஸ் என்ன, அட்ரஸ் என்ன, ஸோ அதை தாண்டி வந்து அமௌண்ட் என்ன இருக்குது, இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸ் பாருங்கள், டியூஷன் ஃபீ எவ்வளோ, அந்த காஷன் டெபாசிட் எல்லா டீட்டெயிலும் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எல்லா காலேஜஸ்க்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆகட்டும், எய்ம்ஸ் மதுரை ஆகட்டும், எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, அதில் கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்கா, அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ ஆகும், ஸோ பாருங்கள், பொறுமையாக அதை படித்து பாருங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ், வெப்சைட்டு, அஃபிஷியல் டேட்டா, காண்டாக்ட் டீட்டெயில், டீன் பிரின்சிபாலினுடைய காண்டாக்ட் டீட்டெயில், ஸோ ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு காலேஜ் பற்றியும் நம்ம வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அப்படியே பேக் வர முடியல, ஸோ மறுபடியும் தான் ரீஎன்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், அதை மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் இது ரொம்ப கிளியராக ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கான அதில் போகிறேன் நான். ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க் ஓப்பன் ஆகுது. இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி நேம் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராமச்சந்திரா அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ராமச்சந்திராவில் டென்டல் இருக்குது, எம்பிபிஎஸ் உங்களுக்கு தெரியும். அப்போது ராமச்சந்திராவில் எம்பிபிஎஸ் காலேஜ் நான் போடுறேன் பாருங்களேன். இதில் வந்து நான் வந்து எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த காலேஜோட ஃபீஸ் என்ன டீட்டெயில் எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு ராமச்சந்திரா காலேஜோட டீட்டெயில் அட்ரஸ் வந்துடும். ஸோ வியூ ப்ரொஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா இதில் இந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றது பாருங்கள். 30,63,000 உங்களுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் ஃபீஸ் வந்து அங்கங்கே தேட தேவையில்லை. அஃபிஷியலாகவே எம்சிசி போர்ட்டலில் அஃபிஷியலாக உங்களுக்கு விருப்பப்படுற கல்லூரி, தமிழ்நாடு அல்லது அதர் ஸ்டேட் எங்கே நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த காலேஜினுடைய டீட்டெயிலை நீங்கள் இதில் போயிட்டு அஃபிஷியல் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வேறு என்னன்றது கிளியராக கொடுத்துருக்காங்க. The amount of fees to be reimbursed in case of candidate resigned during the counseling period, அது அமௌண்ட் எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம் ஆஃப் அட்மிஷன், ஹாஸ்டல் ஃபீ ஃபஸ்ட் இயர் எவ்வளோ இருக்குது, ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள். ஸோ ஆனுவல் ஃபீ ஆஃப் கேண்டிடேட், ஸோ ஓவரால் ஃபீஸ் வந்து இதில் ஆட் ஆகுது. ஓவரால் ஃபீஸ் பாருங்கள், ஓவரால் ஃபீஸ் வந்து நமக்கு இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் டு பி பெய்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ், ஓகேங்களா. ஸோ 30,63,000 ராமச்சந்திரா நம்மளுடைய கவர்மெண்ட் டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் உங்களுக்கான ஃபீஸ். ஸோ இதுதான், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு காலேஜஸை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கான கம்ப்ளீட் ப்ரொஃபைல் வந்து எம்சிசி அவங்க சைட்டில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை நீங்கள் வந்து அங்கங்கே அலைய தேவையில்லை. ஏன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸு, பிஎஸ்சி நர்சிங் உட்பட உங்களுக்கு தெரியும் அதோட சீட் மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட் டீட்டெயில்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். இப்போ இஎஸ்ஐசி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கேண்டிடேட் தெரியும், உங்களுக்கு எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் இந்த ஸ்கீம் கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜிப்மரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து எய்ம்ஸு, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஃபீஸுன்றது. இதுதான்
கவர்மெண்ட்டு கொடுத்துருக்க அஃபிஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லப்பவே வரும், இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே போயிட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு காலேஜ் முன்னாடியே ப்ரீமியராக ஒவ்வொரு காலேஜஸ் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ரொம்ப கிளியராக சீட் மேட்ரிக்ஸ் பாருங்கள். சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவசரப்படாதீங்க, பொறுமையாக போடுங்க. ஏன்னா கைடன்ஸ் தேவைப்பட்டால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏன்னா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ.